அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் 2 நாள்ல ஆங்கில புத்தாண்டு புது வருஷம் பிறக்க போகுது. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி தான். ஸோ நிறைய பிரியாணி ரெசிபி பார்த்துட்டோம். மெட்ராஸ் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, விதவிதமான அரிசியில் பிரியாணி ரெசிபிலாம் பார்த்துட்டோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெங்களூர் தொன்ன பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். இவங்க அடிஷ்னலாக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்குவாங்க. இந்த பிரியாணி வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு க்ரீனிஷாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நம்ம பிரியாணிலேருந்து கொஞ்சம் போல வித்தியாசமாக தான் இருக்கும். ஜீரக சம்பாவில் செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பெங்களூரில் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த தொன்ன பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ முதல்ல 1 கிலோ சிக்கன் போட்டு 1 கிலோ சீரக சம்பா அரிசியில் பெங்களூர் தொன்ன பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சிங்க, ஒரு 25 ml நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த தயிரை போட்டுக்கலாம். மேரினேட் பண்ணாமல், இந்த சிக்கனை மட்டும் மேரினேட் பண்ணாமல் பிரியாணி செஞ்சிங்கன்னா அந்த செஸ் பீஸ்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ 25 ml தயிர், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வாங்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, லைவாக வாங்குறீங்க அப்படின்னா லைவ் வெயிட் வந்து 1,700 1,800க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா 1,400 1,350 வரும். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஒரு டெண்டராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுலேயும் இந்த செஸ் பீஸ் இருக்குல்ல, மேக்ஸிமம் செஸ் பீஸை வந்து 65 செய்யறதுக்கு யூஸ் பண்ணிங்க. பிரியாணிக்கு செஸ் பீஸ் போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி ரஃப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் செஸ் பீஸ் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். இது மாதிரி மேரினேட் பண்ணிங்கன்னா செஸ் பீஸ் கூட ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். ஒரு 6-7 பச்சை மிளகா, பாலக்கீரை ஒரு 20 கிராம் பாலக்கீரை எடுத்துங்க, ஒரு 20 கிராம் புதினா, 20 கிராம் கொத்தமல்லி. இந்த 4த்தையும் தண்ணிலாம் விடாமல் கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். பிரியாணினா விறகு அடுப்பில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இதே ப்ராசஸ் தான் குக்கர்லேயும் செய்யலாம். விசில் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம விறகு அடுப்பில் செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல அடுப்பு பற்ற வச்சுடுங்க. அடுப்பு பற்றுறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் மெதுவாக ஆகும். நம்மளுக்கு கங்கும் நம்ம நிறைய தேவைப்படும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். 1 கிலோ அரிசி 2-3 தடவை ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. 3 தடவை கண்டிப்பாக நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொதியில் மட்டன் போடுறப்போ அரிசி ஊற வச்சா போதும். ஏன்னா மட்டன் வேகத்துக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். சிக்கன்னா நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும் போதே இதை வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா விறக அடுப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். பிரியாணி மசாலா. தொன்ன பிரியாணிக்குன்னு மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஸ்டாரு, பராத்தி மொக்கு, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு 4 காஞ்ச மிளகா, சின்ன துண்டு ஜாதிக்காய். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மெதுவாக வறுத்து எடுத்துங்க. நல்லா வாசனை வரும்ல, ஒரு கமன்னு ஒரு வாசனை வரும். தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்து மெதுவாக வறுத்துட்டு அதை
எடுத்து ஆற வச்சுட்டணும். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துங்க. இந்த மசாலா இந்த அளவு போட்டு மசாலா அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து நம்ம பாதி யூஸ் பண்ணிப்போம் இந்த 1 கிலோ பிரியாணிக்கு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரம் வச்சுடுவோம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 75 ml நெய் எடுத்திருக்கேன். அதில் 25 ml மட்டும் இப்போ இந்த எண்ணெயோட சேர்த்து ஊற்றிக்கலாம். மீதி 50 ml தனியாக எடுத்து வச்சுடுவோம். அதை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனிஸ், சோம்பு நிறைய ஒரு 1.5 ஸ்பூன் கூட சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் 300 கிராம் வெங்காயம் பிரியாணி கட் பண்ணுவோம்ல அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது தீரத்துக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கோல்டன் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். மெதுவாக நல்லா வறுத்துக்கினே இருக்கணும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வறுப்படுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா வறுத்தோம்ல அதில் நான் ஏலக்காய் சேர்க்கல, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுக்கிற மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் தூளாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு அருமையாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இது தீஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பூண்டு, இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்குங்க. வதக்கிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு அரை கைப்பிடி கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மெத்தி அப்படின்றது காஞ்ச வெந்தய கீரை, இல்லை நீங்கள் பச்சை வெந்தயக்கீரை கிடைச்சிதுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நிறைய கிடைக்கிறதுக்கு சிரமம்னா நீங்கள் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், பாலக்கீரை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஸோ இந்த வதக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். ஒன்று ஒன்றா சேர்த்து மெதுவாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் தனித்தனியாக வதக்கி வதக்கி ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து நல்லா க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமாக அடுப்பை எரிய விடுங்க. நம்ம தேவைப்படுறப்போ அதிகமாக எரிய விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 150 கிராம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதோட 100 ml தயிர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணியில் நிறைய பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் தக்காளி சேர்ப்பாங்க, கம்மியாக சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு சிலர் பெங்களூர் தொன்னை பிரியாணியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதில் தயிரோட குவான்டிட்டியும் லெமன் ஜூஸோட குவான்டிட்டியும் ஜாஸ்தி பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 45 கிராம் உப்பு இதோட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலேருந்து 2 ஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. ஸோ தக்காளி போட்டிங்கன்னா ஒரு புடி டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் தக்காளி இல்லாமல் செய்வாங்க. திண்டுக்கல் பிரியாணியும் அது மாதிரி தான் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து தக்காளி சேர்க்காமையும் செய்வாங்க, ஒரு சிலர் தக்காளி சேர்த்தும் செய்வாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்குனீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலருக்கு வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில்
நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துட்டு, சிக்கன் சேர்த்தோன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். 2 நிமிஷம் தான் இந்த மசாலாவில் இந்த சிக்கனை நீங்கள் வதக்கணும். ரொம்ப போட்டு பெரட்டி குத்தி கித்தி அந்த சிக்கனை உடைக்கக்கூடாது. அப்படியே ஜென்டில் மிக்ஸ்னுவோம்ல, அது மாதிரி அழகாக அடியோடு பெரட்டி பெரட்டி கரெக்டாக 2 நிமிஷம் தான் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. வதக்குனீங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1.25 லிட்டரு சுடு தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்க்கணும். எப்பவுமே வெந்துன்னு இருக்கிற கறியில் வந்து அது மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, ரஃப் ஆகிடும். இப்போ நம்ம 1.25 லிட்டரு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சிருக்கேன், அந்த சாறையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடிடுங்க. இப்போ நெருப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும்னா கொஞ்சம் போல எதனா வேஸ்ட் ஆயில், நல்ல சமைக்கிற ஆயில் வேஸ்ட் ஆனது இருக்கும் இல்லையா, அதை லேசாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா எரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு எரியும். இது வந்து நல்லா எரிய ஆரம்பித்தோன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சுதுன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் வந்து 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் தான் வேகணும். அதுக்கு மேலே வந்ததுன்னா உடஞ்சிடும், ரஃப் ஆகிடும், சாப்பிட டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதோட சேர்த்தலாம். ஸோ மீதி 5 நிமிஷம் வந்து இந்த அரிசியோடு சேர்ந்து சிக்கன் வேகும். அரிசியை சேர்த்துட்டோமா, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் நெருப்பை வந்து நீங்கள் கூட்டணும். ஏதாச்சும் ஒரு ஆயிலோ வேறு எதனா போட்டு நல்லா எரிய விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் நல்லா தக தக தகன்னு எரியணும். அப்போ தான் 5 நிமிஷம் மட்டும் அந்த அளவுக்கு ஃப்ளேமை வந்து ஹை பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது. கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா தக தக தகன்னு கொதிக்குதா. இந்த டைமில் வந்து நம்ம அடிக்கடி கிளறி விடணும் அரிசியை, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கிளறி விடுறது சும்மா சிக்கனெல்லாம் குத்தாமல் அடியில் மட்டும் நம்ம வழிச்சு வழிச்சு கிளறி விடணும். இப்போ நான் எப்படி கிளறன்னு பாருங்கள். இது மாதிரி தான் கிளறணும். சிக்கன் வந்து உடையக்கூடாது, அது ரொம்ப 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 முக்கியம். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம், அதுவே குறைய ஆரம்பிச்சிடும் ஃப்ளேம், அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே மெதுவாக அரிசி வேகும். அப்படியே வெந்துனே இருக்க 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 அதில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த வேகிற டைம் இருக்குல்ல, ஒரு 15 நிமிஷம்னு வச்சிங்கன்னா அந்த 15 நிமிஷம் நீங்கள் மெதுவாக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 75-80% அரிசி வெந்துடுச்சு. மேலே மட்டும் லேசாக தண்ணி மிதக்குது பாருங்க, கொஞ்சம் போல தண்ணி இருக்கு. இதுதான் பதம், தம் போடுற பதம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மேலே வந்து ஒரு பட்டை அடிச்சிடுங்க. பட்டை அடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பிரியாணி மசாலா, ஸ்பெஷல் மசாலா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மேலே தூவிடுங்க. 50 ml நெய் வச்சுருக்கோம், அதில் ஒரு 25 ml திருப்பி இது மேலே ஊற்றிடுங்க. ஒரு வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையை மேலே மூடி விட்டுருங்க. மூடிட்டு தட்டை எடுத்து மூடிடணும். கீழே இருந்து நெருப்பை ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டு, இப்போ வந்து நம்ம சவுக்கட்டை தான் வச்சுருக்கோம், நல்ல கங்கு இருக்கணும். கங்கு இருந்தால் தான் 20 நிமிஷத்தில் சூப்பராக தம் ஆகும். கீழே இருந்து நெருப்பை எடுத்து தட்டில் மேலே பிரியாணியை மூடி இருக்கிற தட்டு மேலே போடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி கீழே எவ்வளோ இருக்கோ, ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே பற்ற வச்சேன். அப்போ தான் கங்கு வந்து நிறைய கிடைக்கும். சவுக்கு கட்டையாக இருந்தால் கங்கு வந்து நல்லா அனல் கொடுக்கும். 20 நிமிஷத்தில் சூப்பராக பூ மாதிரி வந்துடும் அரிசிங்க. ஸோ கங்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே சும்மா இப்போ பாருங்கள், லேசாக மேலே லேசாக தண்ணி மாதிரி இருக்குல்ல, அது ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து 20 நிமிஷம் கழிச்சு தம்மு உடைக்கணும், அதுதான் முக்கியமான வேலை. நிறைய பேர் வந்து தம்மை உடைக்காம விட்ருவாங்க. பர்டிகுலராக சிக்கன் பிரியாணி 20 நிமிஷம் நீங்கள் தம் உடைச்சிடணும். நீங்கள் அப்படியே உடைக்காம விட்டுட்டிங்களா, நம்ம சாப்பிடும் போது உடச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற
சிக்கன் பீஸ்லாம் உடஞ்சி பூவாக தனியாக போயிடும். சாப்பிடா மாதிரியே இருக்காது. ஸோ முதல்ல இப்போ தம்மை உடச்சி விடுங்க. இப்போ உங்களுக்கு அரிசிலாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த சீரக சம்பா மட்டும் பாஸ்மதி ரைஸ் மாதிரி தனித்தனியாக பிரியாது முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனவுடனே நீங்கள் பிரிச்சிங்கன்னா அப்படியே தனியாக வரும். சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி வந்து பூ மாதிரி இருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கும் ஜீரக சம்பாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜீரக சம்பாவில் ஃபைபர் அதிகம். நீங்கள் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் வயிற்றுலேருந்து அந்த வாசம்லாம் வரும்ல, அதெல்லாம் வராது. நல்லா ஜீரணமாயிடும். இப்போ தம்மை உடைச்சிட்டு மீதி இருக்கிற 25 ml நெய்யை ஊற்றிருங்க. அப்படியே மூடி வச்சிருங்க. சாப்பிடும் போது சுட 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 எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே இலையில வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு வறுத்த முட்டை, 65, ஒரு ரைத்தா, ஒரு சிக்கன் குழம்பு, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் இதை அப்படியே எதுவுமே சைடிஷே இல்லாமல் சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்து அளந்து சாப்பிடணும். ஏன்னா ஜீரக சம்பா அரிசி வந்து சாப்பிட சாப்பிட உள்ள இழுத்துனே இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் இந்த பெங்களூர் தொன்னை பிரியாணி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று போடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.